குருக்ஷேத்திர போர் எப்படி வெடித்தது? பாண்டவர்களும் கௌரவர்களும் யார்? கர்ணனின் பிறப்பு ரகசியம் என்ன? நேர்மையான பீஷ்மர் ஏன் அரசனாக வேண்டும் என்று விரும்பவில்லை? பாண்டவர்களின் பிள்ளைகள் போரில் உயிர் பிழைத்தார்களா? பாண்டவர்களுக்கு பின் நாட்டை யார் ஆட்சி செய்தது? இந்த அனைத்து கேள்விக்கும் இன்று மகாபாரத இதிகாசத்தை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு காலத்தில் அஸ்தினாபுரம் நகரத்தை சந்தனு மகாராஜா ஆட்சி செய்து வந்தார். அவர் நல்லாட்சி நடத்திய நீதிமிக்க அரசர். அவரது முதல் மனைவி கங்கை. சந்தனு மகாராஜாவுக்கும் அவரது முதல் மனைவி கங்கைக்கும் ஒரு மகன் பிறக்கிறான், தேவவிரதன். பின்னர் கங்கை அவரை விட்டு பிரிந்து செல்கிறாள். சந்தனு பிறகு சத்யவதியை மணம் செய்ய விரும்புகிறார். ஆனால் சத்யவதியின் தந்தை, உன் மகனுக்கு பதிலாக என் மகளுக்குப் பிறக்கும் குழந்தையே அரசனாக வேண்டும் என்று வாக்குறுதி கேட்கிறார். இதற்கு சந்தனு தயங்குகிறார். இதை அறிந்த தேவவிரதன், நான் அரசாட்சியை விரும்பவில்லை, திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் செய்கிறான். இந்த கடினமான சபதத்துக்காக அவர் பீஷ்மர் என அழைக்கப்படுகிறார். பின் சந்தனு சத்யவதியை மணம் செய்கிறார். அவர்களுக்கு சித்ராங்கதன் மற்றும் விசித்திரவீரியன் என்ற இரு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். சந்தனுவுக்கு பிறகு சித்ராங்கதன் அரசனாகி திருமணம் செய்து கொள்ளாமல் இறந்துவிடுகிறார். விசித்திரவீரியன் அடுத்து அரசனாகிறார். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என்ற 3 அரச குமாரிகளை பீஷ்மர் சுயம்வரத்திலிருந்து அழைத்து வந்து விசித்திரவீரியனுக்கு மணம் செய்து வைக்கிறார். அம்பா விசித்திரவீரியனை விரும்பாததால் தன்னை நெருப்பில் சுட்டு உயிர் துறக்கிறாள். அம்பிகா மற்றும் அம்பாலிகா திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் பிறக்கும் முன்பே விசித்திரவீரியன் இறந்து விடுகிறார். விசித்திரவீரியன் இறந்ததும் நாட்டை ஆள யாரும் இல்லாததால் பீஷ்மர் தனது சத்தியம் காரணமாக சிங்காசனத்தை ஏற்க மறுக்கிறார். இதனால் சத்யவதி தனது மகன் வியாசரை வரவழைத்து ராணிகள் அம்பிகா மற்றும் அம்பாலிகைக்கு குழந்தைகள் பெற அருள் செய்கிறார். அவ்வாறு பிறந்தவர்கள்: திருதராஷ்டிரன், அம்பிகாவுக்கு பிறந்தவர், கண் பார்வையில்லாதவர். பாண்டு அம்பாலிகாவுக்கு பிறந்தவர், தோலில் ஒரு நோயுடன். விதுரன் ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த அறிவாளி. பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியை, பாண்டுவுக்கு குந்தி மற்றும் மாதிரியை மணம் செய்து வைக்கிறார். திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் 100 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதில் முதல்வன் துரியோதனன். இவர்கள் கௌரவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். பாண்டுவுக்கு 2 மனைவிகள். அதில் குந்திக்கு 3 பிள்ளைகள் பிறக்கின்றனர். யுதிஷ்டிரன் என்று அழைக்கப்படும் தருமர், பீமன் மற்றும் அர்ஜுனன். மாத்ரிக்கு 2 பிள்ளைகள். அவர்கள் நகுலன், சகாதேவன். இவர்கள் சேர்ந்து பஞ்சபாண்டவர்கள் எனப்படுகிறார்கள். குந்திக்கு ஒரு முனிவர் சில மந்திரங்களை கற்றுத் தந்திருக்கிறார். அந்த மந்திரங்களை உச்சரித்தால் தேவர்கள் அருளால் அவளுக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் தனக்கு திருமணமாகும் முன்னரே குந்தி இந்த மந்திரங்களை முயற்சித்து பார்க்கிறாள். அப்போது ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது. பயந்து போன குந்தி அந்த குழந்தையை ஒரு கூடையில் வைத்து ஆற்றில் விட்டு விடுகிறாள். அந்த கூடையை ஒரு தேரோட்டி எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை வளர்க்கிறார். அந்த குழந்தைதான் கர்ணன். குந்தியின் மகனாக பிறந்தாலும் கர்ணனுக்கு நெருங்கிய நண்பனாக இருந்தது துரியோதனன்தான். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே சண்டையும் போட்டியும் நிலவுகிறது. சிறுவர்களாக இருக்கும்போதே அவர்கள் ஒருவரை ஒருவர் மிஞ்ச முயற்சிக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் துரோணர் என்ற குரு கலைகள் மற்றும் ஆயுதப் பயிற்சி கற்றுத்தருகிறார். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை குறைபாடு இருந்ததால் நாட்டை பாண்டுவே ஆள்கிறார். ஆனால் காட்டில் தவமிருக்கும் போது பாண்டுவுக்கு மரணம் ஏற்படுகிறது. அவரது மனைவி மாத்ரியும் உடன்கட்டை ஏறி உயிர் நீத்துக் கொள்கிறாள். பாண்டவர்களும் கௌரவர்களும் அரசாளும் வயதை அடையும் போதே பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து யுதிஷ்டிரனுக்கே முடிசூட்டுகிறார்கள். இது கௌரவர்களுக்கு, குறிப்பாக துரியோதனனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. துரியோதனன் ஒரு அரக்காலான மாளிகையை கட்டி பாண்டவர்களை விருந்துக்கு அழைக்கிறான். அங்கு தங்கச் சொல்லி இரவில் அந்த மாளிகையை தீ வைத்து எரிக்கிறான். ஆனால்
துரியோதனனின் சதித் திட்டத்தை முன்னமே ஊகித்திருந்த பாண்டவர்கள் தப்பித்து காட்டுக்குள் சென்று விடுகிறார்கள். அங்கு ஒரு சுயமரத்தில் அர்ஜுனன் திரௌபதியை வென்று மணக்கிறார். தாய் குந்தியின் ஆணைப்படி பாண்டவர்கள் 5 பேரும் திரௌபதியை மணக்கிறார்கள். பின்னர் பாண்டவர்கள் மீண்டும் நாட்டுக்கு வந்து தங்களுக்கான நிலப்பங்கினை கேட்டுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த காண்டவ வனத்தை அழித்து அதை இந்திரபிரஸ்தம் எனும் ஒரு அழகான நகரமாக மாற்றுகிறார்கள். அந்த நகரத்தின் அழகையும் வளத்தையும் பார்த்து துரியோதனனுக்கு பேராசை பிடிக்கிறது. அந்த ஆசையை நடைமுறைப்படுத்த அவனது மாமா சகுனி துரியோதனனுக்கு உதவி செய்கிறார். அதன்படி துரியோதனன் பாண்டவர்களை சூதாட்டம் விளையாட அழைக்கிறான். யுதிஷ்டிரன் அதாவது தருமர் அழைப்பை ஏற்று விளையாட செல்கிறார். ஆனால் அந்த விளையாட்டில் அவர் தொடர்ந்து தோல்வியடைகிறார். தன் நாடு, சொத்துக்கள், தம்பிகள் தன்னையே இழந்து கடைசியாக தன் மனைவி திரௌபதியையும் பந்தயம் வைத்து இழக்கிறார். பின்னர் கூடவே இருந்த பெரியவர்கள் கூடி தீர்ப்பு வழங்குகிறார்கள். அதன்படி பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் காட்டிலும் 1 ஆண்டு யாராலும் கண்டுபிடிக்காத வகையில் மறைந்து வாழ வேண்டும் என தீர்மானிக்கிறார்கள். இந்த காலப்பகுதி முடிந்ததும் பாண்டவர்கள் நாடு திரும்பி தங்கள் சொத்துக்களை மீண்டும் கேட்கிறார்கள். அதற்காக கிருஷ்ணர் தூதாக சென்று சமாதானம் செய்து வைக்க முயற்சிக்கிறார். ஆனால் துரியோதனன் ஒரு ஊசி முனை அளவு நிலம் கூட தரமாட்டேன் என கடுமையாக மறுக்கிறார். இதன் விளைவாகவே குருக்ஷேத்திர போர் வெடிக்கிறது. போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் இரு தரப்பிலும் பெரும் அழிவு ஏற்படுகிறது. பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் கௌரவர்களின் 100 பேரும் கொல்லப்படுகிறார்கள். பாண்டவர்கள் பிழைத்தாலும் அவர்களது அனைத்து பிள்ளைகளும் கொல்லப்படுகிறார்கள். போருக்குப் பின் கிருஷ்ணரின் அருளால் அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கருப்பையில் இருக்கும் குழந்தை மட்டும் உயிர் பிழைக்கிறது. அவன்தான் பிரீட்சித். பிரீட்சித் வளர்ந்து அரசராக நாட்டை ஆள்கிறார். பின்னர் பாண்டவர்கள் நாட்டை அவரிடம் ஒப்படைத்து இமயமலைக்குச் சென்று தங்கள் வாழ்நாளை முடிக்கிறார்கள். This video is sponsored by EduQuest. EduQuestல உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ண நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. நீங்க ஜாப் தேடுறீங்களா? உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ண இந்த கோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மகாபாரதம் என்பது வியாசர் எழுதிய ஒரு சமஸ்கிருத இதிகாசம். இதில் 1,20,000 ஸ்லோகங்கள் உள்ளன. இது உலகின் மிகப்பெரிய காப்பியங்களில் ஒன்றாகும். இந்த மகா காப்பியத்தை தமிழில் சிறப்பாக மொழிபெயர்த்தவர் வில்லிபுத்தூரார். அவரது உண்மையான பிறப்பிடம் விழுப்புரம் மாவட்டம் சனியூர் கிராமம். இவர் ஒரு சிவபக்தராவார். வியாசரின் 18 பருவங்களை வில்லிபுத்தூரார் 10 பருவங்களாக சுருக்கி 4351 பாடல்களில் தமிழில் எழுதியுள்ளார். மகாபாரதப் போர் குருவம்சத்தில் நிலத்தைப் பற்றிய மோதலால் ஏற்பட்டது. அதை அடிப்படையாகக் கொண்டு வியாசர் தர்மமும் மனிதநேயமும் பேசும் ஒரு மகத்தான காவியத்தை உருவாக்கினார். அஸ்தினாபுரத்தை ஆண்ட பாரத குல மன்னர்கள். முதலாவதாக மகாராஜா சாந்தனு, இரண்டாவதாக சித்ராங்கதன், சாந்தனுவின் 2வது மனைவியான சத்யவதிக்கு பிறந்தவர். மூன்றாவதாக விசித்திரவீரியன், சித்ராங்கதனின் தம்பி. 4வது பாண்டு, அம்பாலிகாவின் மகன். 5வது துரியோதனன், அம்பிகாவின் மகன். 6வது தருமர் என்ற யுதிஷ்டிரன், பாண்டுவின் மகன். 7வது பரீட்சித், அபிமன்யு மற்றும் உத்தரையின் மகன். கடைசியாக ஜனமேஜயன், பரீட்சித்தின் மகன்.